எனக்கு பதில் தாருங்கள் மகாதேவா. நிலைமையை புரிந்து கொள்ளுங்கள் தேவி. இயற்கையின் தேவியாக இருந்து இயற்கைக்கு எதிராக எவ்வாறு செயல்படுவீர்கள்? பிரம்மதேவா, ஆனால் ஒரு அன்னையாக நான் தாய்மைக்கு எதிராக எவ்வாறு செயல்பட முடியும்? பதில் தாருங்கள் மகாதேவா. அந்தகாசுரனை தாங்கள் மீட்டு கொண்டு வருவீர்களா மாட்டீர்களா? அதற்கு சாத்தியமில்லை தேவி. தேவி, தாங்கள் கூறுவது இயலாத காரியமாகும். அது விதியின் நியதி அல்ல. விதியின் நீதியை பற்றி யான் அறியேன். எனக்கு என் மைந்தன் மட்டும்தான் வேண்டும். அந்தகாசுரனுக்கு என்னால் அன்பு செலுத்த இயலவில்லை. அவன் வேதனைக்கு ஆறுதல் கூற இயலவில்லை. மனமாற கட்டி தழுவவில்லை. எனக்கு என் மைந்தன் வேண்டும் மகாதேவா. மகாதேவர் தன் மைந்தனை மீண்டும் உயிர்த்தெழ செய்ய வேண்டும். உணர்ச்சி வயப்பட வேண்டாம். நிகழ்ந்தவை யாவும் விதியின் நியதி என்றெண்ணி மனதை சாந்தப்படுத்துங்கள். சரி, அவ்வாறென்றால் இதுவும் விதியின் நியதி என்று ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் எனது மைந்தனோடு செல்ல போகிறேன். நான் எனது மைந்தனோடு செல்ல போகிறேன். எங்கு எனது மைந்தன் அந்தகாசுரன் இருக்கப் போகிறானோ அங்குதான் நானும் இருப்பேன். அங்குதான் நானும் இருப்பேன். நான் செல்கிறேன் மகாதேவா, உங்கள் அனைவரையும் துறந்து. தேவி, தேவி, நான் கூறுவதை கேளுங்கள். தேவி, தேவி, சிவனின் வேதனையை தாங்கள் புரிந்து கொள்ளாவிட்டால் வேறெவர் புரிந்து கொள்வர்? விதியின் நியதிக்கு நான் கட்டுப்படுவதை தாங்கள் அறிவீர்கள். நெல்லுங்கள் தேவி. தங்கள் நிலையை நான் புரிந்து கொண்டது போல் தாங்கள் எனது தாய்மையை புரிந்து கொள்ளவில்லையே. இன்று தங்களிடம் எனது தாய்மை தன் மகனை கோருகிறது. ஒரு மனைவி தன் கணவரிடம் தன் மைந்தனை கோருகிறாள். சக்தி சிவனிடம் தன் உரிமையை கோருகிறாள் மகாதேவா. அதை தர தங்களால் இயலாதெனில் தாங்கள் என்னை நிரந்தரமாக இழக்க வேண்டியிருக்கும். தேவி, தந்தையே, தாயை தடுத்து நிறுத்துங்கள். ஆம் தந்தையே, மீண்டும் அவர்கள் செல்ல அனுமதிக்காதீர்கள். அன்னை இல்லாமல் வையகமும் கைலாயமும் முழுமையடையாது. மகாதேவர் எவ்வாறு தடுத்து நிறுத்துவார்? எந்த உரிமையோடு தேவி பார்வதியை அவர் தடுப்பார்? ஆதிசக்தி பிடிவாதத்தை துறக்க மாட்டார்கள். மகாதேவர் விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டவர். அதை அவர் அவமதிக்க மாட்டார். ஜனனம் மற்றும் மரணத்தின் சித்தாந்தத்தை அவர் இதுவரை அவமதித்ததில்லை. இன்று எவ்வாறு அவமதிப்பார்? இந்த தோல்வியிலும் நமக்கு வெற்றி கிடைக்க வாய்ப்பிருக்கிறது. சிவனும் சக்தியும் பிரிந்து விட்டால் பிறகு அசுரர்கள் வெற்றி பெறுவதிலிருந்து எவராலும் தடுக்க இயலாது. மகாதேவா, அசுரமாதா திதி கூறியது சரிதான்.